வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கவனிச்சிங்களா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அவன் விதை விதைத்த அந்த வருஷத்தில் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். பல வருஷங்கள் இந்த ஈசாக்கு உழைத்து சம்பாதித்து ஆசீர்வாதத்தை சேர்க்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அப்பா ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் அவனுக்கு கொடுத்துட்டார். நீங்களே பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அதாவது ஒரு வருஷம் சொன்னால் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்கள்லே ஆண்டவர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து பெரிய ஐஸ்வரனாய் ஆண்டவர் மாற்றினார். பெரிய ஐஸ்வரனாக ஆக்கிட்டார். இப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், பஞ்சம், பசி அதெல்லாம் இருந்திருக்குமா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஈசாக்குடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை பிளஸ் பண்ணுவார், என் வருமானம் பெருகுவன், ஆசீர்வதிக்கப்படுவன். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். இந்த 2 கைகளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீட்டு. ஏசப்பா, இந்த 2 கையும் ஈசாக்குடைய கரங்களாய் மாறன ஆண்டவரே. எந்த கையினால் நான் வட்டிக்கு கடன் வாங்கணும், அதே கையில் அந்த வட்டிக்காரங்கிட்ட எத்தும் போய் அவனுடைய அசலையும் அவனுடைய வட்டியும் தூக்கி போட்டு நான் வரணும் ஆண்டவரே. என்னை இப்படியாய் ஆசீர்வதிங்க. என்னோட 2 கரங்கள் ஈசாக்கின் கரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரின். கதறுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி கதறுமா. ஏசப்பா, இந்த 2 கரங்களும் உம்முடைய கரங்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என் கையில் இருக்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஈசாக்கு போல என்னை ஆசீர்வதிங்க. 100 மடங்கு எனக்கு பலன்தாங்க. பல வருஷம் ஆண்டவரே நான் கடன் தொல்லையில், கண்ணீரில், போராட்டத்தில், அவமானத்தின் நடுவில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா உதவி செய்யுங்க. எனக்கு யாரெல்லாம் ஆண்டவரே, என் கடனை அடைக்க, என் கடனை கொடுக்க, என் வட்டியை கட்ட ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு யாரும் இல்லை, நான் உயிரோடு இருப்பேனா தெரில ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமல ஆண்டவரே நான் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. தயவு செய்து ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழக்கூடிய எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுப்பார். நீங்கள் கண்மலை மேலே உயர்த்தப்படுவீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருமா. என் அன்பு சகோதரியே, உன் கரங்களை ஆண்டவர் ஈசாக்கின் கரங்களாய் மாற்றுவார். எந்த கையில் நீ கடன் வாங்கினியோ, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன் வருமானத்தை